அனைவருக்கும் வணக்கம். ஐயா! ஐயா! எங்கே? ஒண்ணுக்குங்கய்யா. என்னமோ ஆஸ்துமான்னு சொல்றாங்கய்யா. ஆஸ்துமாவா? அத நாங்க சுவாச காசன்னு சொல்லுவோம். இது அ இந்த சளி பிடிக்கிறது, எல்லாத்தையும் அடக்கி அடக்கி வைக்கிறதுனால, சளி பிடிச்சு இருமலு, அதுக்கு மாத்திரை வாங்கி போட்டுட்டு, காய்ச்சல் வந்தா அதுக்கு மாத்திரை வாங்கி போட்டு எல்லாத்தையும் அடக்கி வச்சீங்கன்னா தான், அதுதான் கடைசியில ஆஸ்துமாவா மாறும். அதுக்கு ஒரு எளிய முறை சொல்றேன். ஒண்ணும் இல்ல. ஆடாதோட இலை, அ அது ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. முசுமுசுக்க இலை, அத்தி இலை, தூதுவளை இலை, அப்புறம் துளசி இலை, அதுக்கப்புறம் நாட்டு மருந்துகள்ல சித்தரத்தை, இது எல்லாமே அ அது ஒரு ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கோங்க. சித்தரத்தை மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நெழல்ல நல்லா காய வச்சு, அத பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அது கூட என்ன பண்றீங்கன்னா, ஆ ஆ மிளகு ஒரு 1/4 கிலோ, திப்பிலி ஒரு 1/4 கிலோ எல்லாம் சேர்த்து இது பண்ணி வச்சுக்கிறீங்க. நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, அத சூரணமா செய்து வச்சுட்டு, தினமும் காலையில அந்த சூரண 2 சிட்டிகை எடுத்து, தேன் குழப்பி நல்லா சாப்பிட்டு, சூரிய நமஸ்காரம்ன்னு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிய இந்த சாப்பிட்டு செய்துட்டு, அ மார்ஜரி ஆசனம், புஜங்காசனம், அ அப்புறம் இந்த முத்திரையில சுவாசகாச முத்திரைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த முத்திரைய நீங்க செய்யணும். சுவாசகாச முத்திரையா? அது எப்படிங்கய்யா செய்யறது? சொல்றதுக்குள்ள அவசரப்படுறீங்களே! ஒண்ணும் இல்ல. நம்ம ஆள்காட்டி விரல நேரா வச்சுக்கணும். சரிங்களா? சுண்ட விரலையும், கட்ட விரல்ல சுண்ட விரல் இருக்குல்ல, அந்த கட்ட விரல அடிபாகத்தில வைக்கணும். மோதிர விரல அந்த சுண்ட விரலுக்கு மேல, கட்ட விரல்ல அந்த நடுபாகத்தில வச்சு, லேசா அழுத்தம் குடுத்துட்டு, அந்த ஆ வச்சு மூச்ச நல்லா இழுத்து மெதுவா விட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்க, இதுதான் சுவாசகாச முத்திரை. இது செய்துட்டு நீங்க அ அசைவம் சாப்பிடக்கூடாது. பாலு, தயிரு, மோரு, இந்த தக்காளி இது மாரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா, ஆஸ்துமாவும் இல்ல, உங்களுக்கு கீஸ்மாவும் இல்ல. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.